பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூருல் இஸ்லாம் சேனலில் இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். சாஃபான் மாதத்துடைய இறுதி வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். எப்படி ரமலானுடைய மாதம் நம்மக்கிட்ட நண்பனாகி நம்ம உடலோடும் உயிரோடும் கலந்து ஒட்டி உறவாட நம்மளுக்கு வர இருக்கிறாங்களோ, அந்த ரமலான் பிரியிறப்ப அது அல்லாட்ட வந்துட்டு திருப்பி அல்லாட்ட அது போய் சேர்றப்ப ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்ட நான் இருந்த அனுபவம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இப்போ அல்லாட்ட சொல்லுமா. அந்த அளவுக்கு ரமலானுடைய மகத்துவம் வாய்ந்தது. அது எப்படி பிரியிறப்ப நம்ம மனசு வலிக்குமோ, அதே போல் அந்த சாஃபானுடைய மாதம் இறுதி வெள்ளிக்கிழமையில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்தினால் பாருங்கள், மலாய்க்கத்துமார்கள் அத்தனை பேரும் வந்து இறங்கியிருப்பாங்களாம். இந்த வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்லேருந்து இஸ்ஸா வரை நம்மளுடைய இந்த மாதம் லாஸ்ட்டில் வெள்ளிக்கிழமையில் அவங்க இருப்பாங்களாம். ஒவ்வொரு மலாய்க்கத்துமார்களும் ஒவ்வொரு மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்காக அவங்களுடைய பக்கத்தில் வந்து ஆமீன் சொல்லக்கூடியவளாகவும் அவங்களுக்காக அல்லாட்ட துவா கேட்கக்கூடியவளாகவும் இருக்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நம்ம எல்லாருக்காகவும் நீண்ட ஆயுளுக்கும் துவா கேட்குறாங்க. முசீபத்து பலா இல்லாமல் இருக்கணும் அல்லாஹ், அந்த குடும்பம் பரக்கத்துடைய வீடாகணும் அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்குறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து இரண அபிவிருத்திக்கும் ரிஸ்க் அபிவிருத்திக்கும் இன்னும் வந்து செல்வத்துக்கும் கேட்டு வைக்கிறாங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் பாருங்கள். மழையே பெய்யாத இடங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து திடீர்னு இறங்கியிருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு தான் நம்ம சொல்லுவோம். வெயில் வந்து சுட்டெரிச்சிச்சு, பனி அதிகமாக இருந்துச்சு. இந்த பனியிலையும் மழையிலையும் வெயில்லையும் நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து தான் வச்சுருந்தான். சில சளிகள் அதிகமாக பிடிக்கிறதும் காச நோயை தடுக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சளி பிடிச்சி சளி வெளியேறுதோ காச நோயை அது தடுக்கும். ஜுரம் அதிகமாக வந்து ஒரு மனுஷனுக்கு அந்த ஜுரம் வந்து சிஃபாத் ஆகுதுன்னு சொன்னால் அது அல்லாஹ் அக்பர். அந்த ஜுரத்துக்கே அவ்வளோ ஜுரம் அடித்தவங்கள திட்டக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நரகத்துடைய ஒரு அனல் காற்று போன்று நம்மளுடைய ஒரு உடம்புல வந்து ஜுரம் அந்தளவுக்கு சுட்டரிக்கிறப்ப உடம்புல உள்ள பாவங்கள் அத்தனையும் வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த ஒவ்வொரு வியாதியிலையுமே ஒவ்வொரு குணங்கள் அல்லாஹ் வச்சுருக்கான். அந்தளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சளி பிடிச்சாலும் ஜுரம் வந்தாலும் பனி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலுமே பாருங்களேன், நம்ம உடலை வந்து அல்லாஹ் கரெக்டாக அப்படியே ரொட்டேட் பண்ண வச்சு ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடம்புல உள்ள அசுத்தங்களை வெளியேற்றுறான். அதோடைய சிறப்புக்குரிய மாதம் தான் ரமலானுடைய மாதத்தில் நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த சாஃபானுடைய லாஸ்ட் இறுதி வெள்ளிக்கிழமையில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி ஃபஜ்ர்லேருந்து இஸ்ஸா வரை உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நன்மையான விஷயம். ஒரு நன்மைக்கு 100 மடங்கு நன்மையை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். இன்றைக்கி லுகர் தொழுததுக்கப்புறம் அந்த லுகர் தொழுத இடத்துலேருந்து எந்திரிச்சிடாதீங்க. அப்படியே உட்காந்து அந்த வீண் விரையும் பேசிடக்கூடாது. அந்த இடத்த முசல்லா விட்டு எந்திரிக்காமல் அதிலே நின்று தொழுகை விரிப்புலையே 4 ரக்காயத்து சிறப்பு நஃபில் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன், நஃபிலான 4 ரக்காயத்துன்னு சொல்லி நியத்து வச்சு கட்டிக்கங்க. ஒவ்வொரு ரக்காயத்துலேயும் அல்ஹம்துக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சி ஒரு தடவை சொல்லிக்கங்க. ஏன்னா எப்பயுமே எல்லா தொழுகைகளுக்குமே ஆயத்துல் குர்சி ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஃபர்லான வணக்கத்துக்குமே வந்து ஆயத்துல் குர்சி ஒரு தடவையாவது சொல்லிக்கங்க. அது மிக சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயத்துல் குர்சி அளவுக்கு அதிகமாக ஓதக்கூடியவளாக இருந்தாங்க. நம்மளால் முடிஞ்சது ஃபர்லில் ஒரு தடவையாவது ஒரு ரக்காயத்துலையாவது சொல்லிக்கங்க. ஃபஸ்ட்டு ரக்காயத்தில் சொல்லிக்கங்க. இப்போ நான் சொல்கிற இந்த சாஃபான் மாதத்துடைய நஃபிலான வணக்கம்னு சொல்கிறீங்கல்ல, தக்பீர் கட்டுறீங்க, நஃபில் 4 ரக்காயத்துன்னு கட்டிட்டு ஆயத்துல் குர்சி ஒரு தடவையும் குலுவல்லாஹாவது 7 தடவையும் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 ரக்காய் தொழுது முடிங்க. உங்களுக்கு ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை அல்லாஹ் நம்மளுக்கு எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஹஜ்ஜு செஞ்ச பாக்கியம் கிடச்சிரும். அது நம்ம போடக்கூடிய பயானை கேட்குற பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் அதை கேட்டு நடக்கக்கூடிய சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி லுகருக்கு அப்புறம் தொழுதுக்குங்க. இந்த ஃபஜ்ர்லேருந்து நீங்கள் இஸ்ஸா வரையும் அளவுக்கு அதிகமான நன்மையான விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டுருங்க. நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் புதையல் மாதிரி நீங்கள் கேட்டு வைக்கிறது அம்பட்டும் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டிருப்பீங்க உலகத்தில், ஹலாலான ஹாஜத்து எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்க. இது நடந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எண்ணங்கள் உங்கள் மனசில் ஏக்கத்தோட தாகத்தோடு இருப்பீங்க. அது எல்லாத்தையுமே அல்லாஹ் தீர்த்து வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் லுகருக்கு அப்புறம் இந்த 4 ரக்காய் தொழுதுக்கங்க. அல்ஹம்துக்கு அப்புறம் குலுவல்லாஹு ஓதிக்கங்க. அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான் மாதத்துலையும் நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள் வந்து அந்த நோன்பை பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ரமலானை பற்றி முழுவதுமாக நான் பயான் டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கேன். சஹர் நேரத்தினுடைய ஒழுக்கங்கள்,
வந்து அப்புறம் நோன்பு திறக்கிற நேரத்தின் உள்ள செயல்பாடுகள், அப்புறம் மத்த ஜக்காத்துகள் கொடுக்கும் வழிமுறைகள், மற்றும் நோன்பு டயத்தில் நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதை டெய்லி இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நான் பயான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய பயான் கேட்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஏதாவது தவறு இழைச்சிருந்தா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் பயான் நீங்கள் கேட்குறது கம்மியாக இருக்குது. அல்லாஹ் அதிலேருந்து பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதன் 40 ஹதீஸை கேட்டு அதன் வழியில் நீங்கள் நடக்கிறீங்களோ அவ்வளோ நன்மை அல்லாஹ் தர்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தி வச்சது மக்களுக்கு. அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் சலவாத்து ஓதுறீங்கல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி ஆலி வசல்லிம் தஸ்லீமா. அந்த சலவாத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி ஓதிக்கங்க. அதே சமயத்தில் நீங்கள் சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹில் அலீம், சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹில் அலீம், வபிஹம்திஹி அஸ்தௌபிருல்லா ரப்பி மின்குல்லி தன்பின் ஹத்தியத்தி வாத்தூபிலை. இதை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஓதுங்க. இதோடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகமது நபி அவங்ககிட்ட ஒரு சஹாபி கேட்டாங்களாம், நல்ல விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹில் அலீம் அதை ஓதுங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. அந்த சிறப்பான வணக்கத்தை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதையும் சேர்த்து சொல்லி கொடுத்தாங்களாம். வபிஹம்திஹி அஸ்தௌபிருல்லா ரப்பி மின்குல்லி தன்பின் ஹத்தியத்தி வாத்தூபிலை. பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லணும்? சுபானல்லாஹி வபிஹம்திஹி சுபானல்லாஹில் அலீம், வபிஹம்திஹி அஸ்தௌபிருல்லா ரப்பி மின்குல்லி தன்பின் ஹத்தியத்தி வாத்தூபிலை. இதை எந்த ஒரு மனுஷன் அவங்க ஆயுள் காலங்கள் முழுவதும் ஓதிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த துனியாவில் அவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்க அத்தனையுமே அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். புதையல் மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறப்ப நம்ம ஒரு அறையில் நம்மளுடைய செல்வத்தை பூட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து செலவு பண்ணிக்குவோம் இல்லையா? அதே போல் நீங்கள் இந்த ஓதக்கூடிய இந்த திக்ருனால உங்களுக்கு என்ன அன்னாடு தேவைகள் அத்தனையும் அதிலே அல்லாஹ் அள்ளி தந்துடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்மணி நாயமே இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முகமது நபியன்னா. அப்போ பார்த்துங்க எப்படியாப்பட்ட ஒரு திக்ரா இருக்கும்னு. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நல்லபடியாக அந்த ரமலானுடைய மாதம் நோன்பு இந்த வருஷம் நீங்கள் நோன்பு வைக்கிறது முழுவதும் என்ன செய்கிறீங்கன்னா, அடுத்த வருஷமும் நாங்கள் நோன்பு வைக்க நல்லா, அடுத்த வருஷத்துக்கும் சாஃபானுடைய மாதத்தையும் ரஜபு சௌஃபான் ரமலான் 3 மாதத்தையுமே நாங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்க எங்களுக்கு நசீபை போட்டு வை, எங்களுக்கு நீண்ட ஆயுளை போட்டு வை, நாங்கள் செல்வந்தர்களாக வாழணும்லா, நாங்கள் நோயற்றவர்களாக வாழணும்லா, நல்ல நசீபாக்கி கூடலான்னு இதை நிறையா கேட்டு வச்சுக்கோங்க இந்த ரமலானில். இன்றைக்கி சாஃபானுடைய இந்த லாஸ்ட் வெள்ளிக்கிழமையை நம்மளை விட்டு நண்பன் பிரிகிற மாதிரி தான். ஏன்னா முகமது நபியுடைய மாதம் இது அவங்களுடைய மாதம். அவங்க உங்களுக்காக சிபாரிசு பண்ணி அல்லாட்ட நிறைய துவா கேட்டு வச்சுருந்த மாதம். நம்மளும் அதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமல்கள் செஞ்சுருக்குறோம், செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் மிஸ் ஆகிருந்தால் கூட இன்றைக்கி லாஸ்ட் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அழுது அல்லாட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் அல்லாஹ் அரிசுக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய மாதம்னு சொன்னதுனால உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இது நம்மளுக்காக மக்களுக்காக நபிக்காக ஒதுக்கப்பட்ட மாதம். அதனால் இதை நீங்கள் என்ன துவா கேட்டாலும் அவங்க அல்லாட்ட அல்லாஹ் இவங்க கேட்ட அத்தனை துவாவையும் கபூல் செய்யணும். அவங்களும் சேர்ந்து கேட்பாங்க. மலாய்க்கத்துமார் அத்தனை பேரும் உங்களோட இருந்து உங்களுடைய துவா ஒவ்வொன்றுக்கும் ஆமீன் சொல்லுவாங்க. வானவர்கள் இறங்கி இந்த லாஸ்ட் வெள்ளிக்கிழமையில் உங்களோட இருப்பாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, உங்கள் நண்பனாக பக்கத்திலே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. எங்கள் நற்செய்தியோட இந்த பயானை முடிக்கின்றேன். நூருல் இஸ்லாம் சேனலுடன் தொடர்பில் இருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.